சுட சுட நல்ல சாஃப்டாக இந்த இட்லி ஊற்றி எடுத்துட்டு அது கூட இந்த பூண்டு சட்னியை வச்சு சாப்பிடும் பொழுது எத்தனை இட்லி சாப்பிட்றோன்னு கணக்கே இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஹலோ ஹாய், வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். செட்டிநாடு பூண்டு சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பூண்டும் உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வானல் வச்சுட்டு நல்லெண்ணெய் தான் ஊற்றி செய்ய போகிறோம். நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்குமே. இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் சூடானதும் ஃபஸ்ட்டு பூண்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு பொறுமையாக அது நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த காரம்லாம் இருக்காது, பச்சை தன்மையும் இருக்காது. அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உரித்து எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை நம்ம இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்க வேண்டியதான். அடுத்து நம்ம காரத்துக்கு தகுந்த அளவு காஞ்ச மிளகாய், உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் காரம் கம்மியான மிளகாவும் இல்லை காரமாக இருக்கிற மிளகாய் ரெண்டுத்தையும் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் லாஸ்ட்டாக கொஞ்சம் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணுவேன். வேண்டான்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் காரம் இல்லாத மிளகாய் நல்லா கலர் கொடுக்கும், அந்த மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. இதில் சின்னதாக ஒரு துண்டு புளி தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த பூண்டு, சின்ன வெங்காயம், புளி இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் சேர்க்கப்புறம் நல்லா காஞ்ச மிளகாவை கம்மியாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதை நல்லா வதக்கிட்டு நம்ம ஃபேனில் ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இதை ஃபேனில் நம்ம நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா நைஸாக இருக்கும். இதில் நான் உப்பு, கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த பேலன்ஸ் இருக்க எண்ணெயில் தாளிப்பு போட்டுடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை இது கூட சேர்த்துக்க வேண்டியதான். சட்னியை கொதிக்கெல்லாம் வைக்க வேண்டாம், லைட்டாக ஒரு பெரட்டிட்டு அப்படியே எடுத்துட வேண்டியதான். இப்போ பாருங்கள், இந்த எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. சட்னியை போட்டு அந்த சூட்டுலேயே அதை வதங்கணும், கொதிக்க வச்சிடக்கூடாது. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம பவுலில் மாற்றிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கேஸை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சுட சுட சூப்பராக நம்மளோட செட்டிநாடு பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.